Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/3/2025 சனிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனத்தில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கேட்பதற்கு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 6 ராசிகளுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை இன்று பாருங்கள். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்று 2 பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி முதலிலேயே ஏற்பட்டு விடுகிறது. 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:42க்கு சனி பெயருகின்றார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயருகின்றார். வாக்கியப்படி பார்த்தாலும் திருக்கணிதப்படி பார்த்தாலும் பலன்கள் ஒன்றுதான். சிறிது கால வித்தியாசம் ஆரம்பத்தில் ஏற்படும், இதை தவிர வேறொன்றும் இல்லை. எனவே சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து உங்களை பற்றி இந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன் சனியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியம். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் சனிக்கு உண்டு. சனியை பார்த்து பலரும் பயப்படுவார்கள். ஏனென்றால் அவன் நீதிமான். அவனது சின்னமே கண்ணை கட்டிக்கொள்வான், கையிலே தராசு, ஒரு கையில் வாள், ஒரு தோளில் புறா, நிறுத்து பார்ப்பான். புண்ணியம், நல்லது, நல்லவன் என்றால் இந்த புறாவின் மூலமாக அள்ளி அள்ளி கொடுப்பான். மாறாக பாவி, கெட்டவன், அதர்மம் செய்தான் என்று தெரிந்தால் கையில் இருக்கும் வாளால் வெட்டுவான், தண்டிப்பான். அப்படி வெட்டப்படுபவர் யாராக இருந்தாலும் கவலை இல்லை. சுருக்கமாக சனியை பற்றி சொல்வது என்று சொன்னால், நீங்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு எப்படி சொல்வது என்று சொன்னால், நீங்கள் நல்லவர், நீங்களும் சொல்லுகின்றீர்கள். ஈசன் சிவன் அவரும் வருகிறார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சிவன் பாவம் செய்துவிட்டார், நீங்கள் புண்ணியம் செய்தீர்கள். சனி உங்களுக்கு வாரி வழங்குவான், சிவனை வெட்டி விடுவான். தயவு தாட்சண்யமே இல்லை. கருணையும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. இதுதான் சனி. இந்த சனி பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12இல் சனி வந்திருக்கிறார். 7.5 சனி துவக்கம் என்பார்கள். சரி, உண்மைதான். ராசிக்கு பின், ராசிக்கு முன், இவையெல்லாம் 2.5 2.5 3 2.5 7.5 வருடம். இதுதான் 7.5 சனியின் இழக்கடம் கணக்கு. இப்பொழுது பாதத்தில் இருக்கிறார், ஜென்மத்தில் இருக்கிறார், முன்பே இருக்கிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் இந்த 7.5 சனி என்று சொன்னால், சாஸ்திரம் உறுதிபட ஒன்றை கூறுகிறது. தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான், புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது. இது கோச்சாரம். அப்படி என்றால் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டுமல்லவா? இப்படி இருக்கிறது, நாம் பார்த்து கொள்ளலாம். இருக்கிறது தெரிந்து கொண்டு சில செயல்களை செய்தால் நல்லது என்று தெரிந்து கொள்வது நல்லது தானே. அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சி
கொண்டு வந்து சேர்க்கும். இவையெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் நன்மைகள். பண விஷயம், வாக்கு விஷயம், எதிர்ப்பு, எதிரிகள், விரோதம், உடல் நலம், இவை போன்ற விஷயங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வரவுகள், இவைகளெல்லாம் நல்லபடியாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது 7.5 சனி ஆரம்பமே என்று பயப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் தீமை செய்யாது. உங்களுக்கு திசை நன்றாக இருந்தால் ஒருவேளை நன்மையை செய்யலாம். அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்யும் என்று பார்த்தோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய இருக்கிறது? உங்கள் மதிப்பை கூட்டுகிறது. சாதாரணமாய் தெரிந்த நீங்கள், ஒரு சிலர் கண்களுக்கு சாதாரணமாக தெரிந்த நீங்கள் இந்த பெயர்ச்சியினால் நல்லபடியாக தெரிவீர்கள். உங்களது திறமை வெளிவரும், வெளியே தெரிய வரும். இதனால் மதிப்பு உயரும். உங்கள் சுய புகழ் உயரும், மதிப்பு கூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறது. தொல்லைகள், அவஸ்தைகள் குறைகின்றன. ஏதேனும் ஒரு புது இடம் சென்றால் அந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடுவது நடக்கும். எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்லதை செய்யும் பெயர்ச்சி. மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும்? வீடு இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவை அனுதினமும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும். சொந்த வீட்டில் நீங்கள் பிரவேசிக்கும் காலத்தை இந்த சனி பெயர்ச்சி கொடுக்கும். இதில் மாற்றம் இல்லை. அதேபோல் நாட்கள் பல ஆயின, வருடங்கள் பல சென்றன, இன்னும் நமக்கு திருமணமாகவில்லையே என்று ஏங்குவோருக்கும், நம் பிள்ளைக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கவில்லையே இன்னும் என்று வருந்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பெயர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கிறது. நெடுநாட்களாக திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கும். வெளிநாட்டு யோகத்தை அதிகரித்து தருகிறது. நல்ல பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு இதற்கு முன் எவ்வளவோ முயன்று பார்த்தேன், என்னென்னவோ செய்து பார்த்தேன், சரிவர நடக்கவில்லை, வெற்றி கிட்டவில்லை என்று சற்றே மனம் தளர்ந்து போயிருந்த உங்களுக்கு இந்த பயிற்சி உங்கள் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கிறது. நினைத்ததை நீங்கள் நடத்தி காட்ட முடியும் இந்த பயிற்சியில். மற்றும் கடன் தொந்தரவுகள் அகலுகின்றது அல்லது குறைகின்றது. விரோதம் குறைகிறது அல்லது அழிகின்றது. ஒருவேளை இத்தனை வருடங்களாக விரோதியாக இருந்தவன் நட்பாக இந்த பெயர்ச்சியால் மாறலாம், மாறுவான், மாறட்டும். நல்லது தானே. லாபம் சந்தோஷம் தரும் வகையில் அமைகிறது. சொல்லப்போனால் நல்லவைகளெல்லாம் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே,
இந்த பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது? 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் மற்றும் பணம், இந்த இரண்டும் சிறப்பாக இருக்கிறது. எப்படி பேசினால் நல்லது நடக்குமோ, காரிய வெற்றி கிடைக்குமோ அப்படி பேச இருக்கின்றீர்கள். இந்த பெயர்ச்சியில் 2.5 வருட காலமும் எவ்வளவு வெற்றிகளை பெற இருக்கின்றீர்கள். அந்த வகையில் பேச்சின் மூலமாக வெற்றி அடைவதும், ஒருவேளை அதனாலேயே பணத்தை பெறுவதும் இருக்கலாம். ஏனென்றால் பணத்தையும் இணைத்தது தான் 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவம் சிறப்பாக இருக்கிறது. இந்த பெயர்ச்சியில் எல்லாவற்றையும் விட பல வருடங்களாக சரியான வேலை கிடைக்கவில்லையே, வேலையில் சரியான சம்பளம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு அவர்கள் ஏக்கத்தை போக்கும் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. உங்களது முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது, புகழ் கூடுகின்றது, பணம் பேச்சு நன்றாக இருக்கிறது, உத்தியோகத்தில் உயர்வையும் காட்டுகிறது. எனவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்லதையே செய்யும் பெயர்ச்சி. கன்னி ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன செய்ய இருக்கிறது? 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 9ஆம் பாவம் இவையெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எண்ணங்கள் நல்லபடியாக உதயமாகிறது. நல்ல செயல்களை செய்தால் நல்லதை பெறலாம். அந்த நல்ல எண்ணங்கள் நல்லபடியாக தோன்றும் காலம் இந்த சனி பெயர்ச்சி காலம். இதன் மூலமாக உங்களது வித்தை திறன், உங்கள் அறிவுத்திறன், பழகும் திறன் எல்லாம் பரிணமித்து ஒரு நல்ல புகழை பெற்று தருகிறது. பல நல்ல உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் உங்களுக்கு பெரும் நன்மை உண்டாகும். பிதுர்ராஜித விஷயங்களில் வரவேண்டிய வரவுகள் நல்லபடியாக வந்து சேருகின்றன. இத்தனை நன்மைகளும் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 6 ராசிகளுக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீதமுள்ள 6 ராசிகளுக்கு பார்ப்போம். வணக்கம். Taste the Daily.